ஸோ ஹலோ கைஸ், நாம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா போட் Basshead 103 இயர்ஃபோன் வந்து 100 டேஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ரிவ்யூ என்னன்னு சொல்ல போகிறோம். ஸோ ஆல்ரெடி வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க, ரிவ்யூ போடுங்க ப்ரோ ஃபுல்லாக அப்படின்ட்டு. ஸோ குவாலிட்டியை பற்றி ரிவ்யூ போட சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவில் வந்து நான் 100 டேஸாக வந்து இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ 100 டேஸில் இதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த இயர்ஃபோனுக்கான அன்பாக்ஸ் அண்ட் ரிவ்யூ நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த இயர்ஃபோன் வந்து நான் வாங்கி 100 டேஸ் ஆச்சு. ஸோ 100 டேஸில் ப்ளஸ் என்னங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ பேஸ் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா, பேஸ் குவாலிட்டி 100 டேஸ் ஆச்சு. ஒரு மைனஸும் இல்லை. ஃபுல்லாக பேஸ் எப்படி இருந்துச்சோ ஆரம்பத்தில் அதே லெவலில் தான் பேஸ் வந்து சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான குவாலிட்டி தான். பிளாஸ்டிக் மெட்டல் கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே நான் 2-3 வாட்டி கீழே போட்டுமே ஒன்றுமே ஆகல. ஸோ குவாலிட்டியை பொறுத்தவரையும் சூப்பராக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைக் அண்டு நாய்ஸ் ரிடக்ஷன் சுத்தமாக இல்லை. ஸோ இயர்ஃபோன் ட்ராவல் டைமில் ஃபோன் பேசுகிறப்ப கூட ஒரு சவுண்டுமே கேட்க மாட்டுது. கிளியர் வாய்ஸ் வருது. ஸோ குவாலிட்டியான மைக் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஹேண்ட் ஃப்ரீ கம்யூனிகேஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரையும் நல்ல சவுண்ட் குவாலிட்டி தான் கொடுத்துருக்கோம். 100 டேஸ் யூஸ் பண்ணி இன்னும் நல்ல குவாலிட்டி தான் இருக்குது. அது இல்லாமல் நம்ம இயர்ஃபோனுக்கு வெளியில் என்ன சாங்ஸ் வருதோ இல்லை பேசுகிறது எதுவுமே வெளில கேட்க மாட்டுது. நல்ல சூப்பரான ஒரு குவாலிட்டி தான் சவுண்ட் குவாலிட்டி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து மேக்னெட்டிக் பட்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது என்னென்னா 2 பட்ஸும் வந்து ஸோ நெக்கில் வந்து வச்சுருக்கப்ப அந்த இயர்பட்ஸ் வந்து அழகாக ஒட்டிக்குது. ஸோ இது வந்து நமக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. அது ஒரு ட்ராவல் பண்ணுறப்ப நம்ம வந்து ஒரு பைக்கில் ட்ராவல் பண்ணுறப்ப ப்ளே பண்ணுறது, பாஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு சாங் ப்ரீவியஸ் சாங்லாம் நமக்கு வந்து ஸ்கிப் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஈஸியாகவும் இருக்குது. ஸோ ஏதாச்சும் கால் பண்ணால் கூட லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா அது கால் வந்து கூகுள் அசிஸ்டன்ட் போய் அந்த கால் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இயர்பட்ஸ்லாம் பொறுத்தவரையும் நான் வந்து இயர்பட்ஸ் வந்து ஒரு 100 டேஸாக யூஸ் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா என்கிட்ட இயர்பட்ஸும் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே நான் அந்த இயர்பட்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு டேமேஜ் ஆகல, ஒன்றும் நல்ல குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த இயர்ஃபோன் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதான் இந்த இயர்ஃபோனோட பெஸ்ட்டு ப்ளஸ்ஸஸ். மைனஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ எங்கேயாச்சும் கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு வந்து ஒரு பவுச் கொடுக்கல. அது ஒன்று தான் பெரிய மைனஸாக இருக்குது. ஸோ இந்த இயர்ஃபோனுக்கு வந்து நான் வந்து என்னோட தனிப்பட்ட ரிவ்யூ தான் கொடுத்துருக்கேன். நல்ல இயர்ஃபோனாக இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கணுன்னா கண்டிப்பாக வாங்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல இயர்ஃபோனாக தான் இருக்குது. ஸோ இந்த இயர்ஃபோனை பொறுத்தவரை மைனஸ்னு ஒன்றுமே இல்லை. ஸோ என்னோட கருத்துப்படி இந்த ஹெட்ஃபோனில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இவ்வளோ தான். மைனஸ் மேக்ஸிமம் இல்லை. நீங்கள் இதேமாதிரி இயர்ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த இயர்ஃபோன் ப்ளஸ் அண்ட் மைனஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோ ஒன்று பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதான் இந்த வீடியோ. ஸோ நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.